அமைச்சர் சார்பில் மாநில தலைவர் எஸ் சுமகரம், அகில இந்திய தலைவர் கே கணேசன் அவர்களுடைய கூட்டறிக்கை. இன்றைக்கு காலையில் பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இபிஎஸ், இந்த 3 ஓய்வூதியங்களை குறித்து தலைமைச்சர் உள்ள நாமக்கல் கலைஞர் மாலையில் ஐஏஎஸ் குழு தலைமை இன்றைக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. எங்களது சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு புதிய ஓய்வு திட்டமும் யூபிஎஸ் மூலமும் ஓய்வூதியம் இல்லை, 30-35 ஆண்டுகள் பணிமுடித்தவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாததால் இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக வாக்குறுதி 309 கொடுத்தது போல பழைய ஓய்வு திட்டத்தை நீங்கள் மீண்டும் வழங்க வேண்டும் என்று அனைத்து சங்கங்களும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இன்றைய கூட்டத்தின் சாராம்சம்: தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர் சங்கம், தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம், தமிழ்நாடு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர் சங்கம், தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடிய நலத்துறை அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர் சங்கம், தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்கம் போன்ற பல்வேறு சங்கங்கள் இணைந்து 5 அம்ச கோரிக்கைகள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளதை அரசுக்கு தெரிவித்தும் அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உடனடியாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணையிட்டது. அந்த ஆணையினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இரண்டாவதாக 12,527 ஊராட்சி பணிபுரிகின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். அதுபோல பண்ணை பணியாளர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், ஆதி திராவிட நலத்துறை பிசிஎம்பிசி துறையிலே பணிபுரிகின்ற துப்புரவு பணியாளர்கள் போன்ற பல்வேறு துறைகளிலே பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களை எல்லாம் உடனடியாக காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் போன்ற 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வருகின்ற